Good morning students. Today we are going to see the class 6th standard in English about sports stars. Students, do you like games? எல்லாரும் games விளையாடுவீங்க. Okay. இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ் பர்சனை ஒரு ஸ்கூல் பாயோட டைரி அக்கௌண்ட்டை பற்றி தான் பார்க்கணும். அதாவது டெய்லியும் என்னென்ன ஸ்கூலில் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டைரி அக்கௌண்ட்டாக இந்த ஸ்கூல் பாய் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒரு கிரிக்கெட்டரை பற்றி அவங்க மிஸ் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி அந்த ஸ்கூல் பாய் அக்கௌண்ட் எழுதியிருக்காங்க. ஓகே, we will see the lesson. Each day is a new beginning. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய தொடக்கமாக தான் இருக்கும். அதுபோல் அன்னைக்கு அந்த ஸ்கூல் பாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டேவாக இருந்துச்சு இந்த ஸ்கூல். என்ன அப்படின்னா கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த ஸ்கூல் பாய் சொல்கிறாங்க. சரி, டுடே மை டீச்சர் டோல்ட் அஸ் லேர்னிங் அபவுட் எ கிரிக்கெட்டர். எங்கள் மிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்டரை பற்றி எங்கள் மிஸ் சொல்கிறாங்க. சரி, நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா சச்சினை பற்றியோ விராட் கோலியை பற்றியோ மிஸ் டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். ஆனால் மிஸ் என்னத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னா மித்தாலி துரைராஜை பற்றி மிஸ் சொன்னாங்க. மித்தாலி துரைராஜ் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னோன்னா அதாவது விமென்ஸ் இந்தியன் டீமில் ஒரு கிரிக்கெட்டர். அவங்க விமன் கிரிக்கெட்டர். ஷி லிவ்ஸ் இன் ஹைதராபாத். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் நிறைய ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நான் நினச்சேன் என்ன அப்படின்னா விமனால் கிரிக்கெட்டை விளையாடவும் முடியாது, ஷைன் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்கள பற்றி மிஸ் டீச் பண்ண நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிரிக்கெட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விமன் கிரிக்கெட்டரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லிட்டில் சிஸ்டர் விளையாட வரும்போதெல்லாம் கிரிக்கெட் அப்படிங்கிறது உனக்கான விளையாட்டு கிடையாது, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ, நீ போய் என்னது வேற கேம் விளையாடு அப்படின்னு so many times I tell to my லிட்டில் சிஸ்டர். எங்கள் லிட்டில் சிஸ்டர்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மித்தாலி துரைராஜை நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்கூல் பாய் சொல்கிறாங்க. மித்தாலி துரைராஜ் started to play at the age of 10. at the age of 10 தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா at the age of 17 இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. who is selected as இந்தியன் கிரிக்கெட் டீம்ல who is the cricketer selected அப்படின்னா மித்தாலி துரைராஜ் வந்து அதாவது at the age of 10 she started to play. at the age of 17 she was selected as a Indian cricket team. ஓகே, இவங்களோட மதர் டங் ஆல்சோ என்னது தமிழ் தான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. she was recognized and acknowledged. recognized அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா recognized அப்படின்னா known அர்த்தம். நெக்ஸ்ட் acknowledged அப்படின்னா accepted, அதாவது எல்லாராலையும் ஆல் பீப்புள்ஸ்க்கும் தெரிகிற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லையும் விமென்ஸ் கிரிக்கெட்டர்லையும் இந்தியன் விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் அதாவது ODIS அதில் பார்த்தீங்கன்னா 6000 ரன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஆஃப்டர் அதர் அதாவது தொடர்ச்சியாக 50s எடுத்துருக்காங்க. கான்சிக்யூட்டிவாக 50s எடுத்துருக்காங்க. who is take consecutive 50s அப்படின்னா மித்தாலி துரைராஜ். ஓகே, she lives in Hyderabad. her mother tongue is Tamil. அதாவது ODIS
இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கான்சிக்யூட்டிவ் ஆஃப் விமென்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, ஷீ இஸ் நிக்நேம்ட் ஆஸ் Tendulkar of Indians women cricket. She is nicknamed as Tendulkar of Indian women's cricket. அதாவது இந்தியன்ஸ் விமன் கிரிக்கெட்ல டெண்டுல்கர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களுடைய அந்த கிரிக்கெட் டீம்ல எப்படி சச்சின் டெண்டுல்கர் ஷைன் பண்ணாங்களோ அதே போல இவங்கள டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, she is presently the all-time leading run scorer for India in all formats including Test, ODIs and T20s. அதாவது T20 மேட்சஸ்லயும் இன்டர்நேஷனல் நெக்ஸ்ட் ஓடி அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்லையும் இவங்க நிறைய ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஐ வுட் லவ் டு கோ வாட் மித்தாலி ஹேட் டு சே அபவுட் திஸ் காம்ப்ளிமெண்ட். அதாவது இவங்கள சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மித்தாலி துரைராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் ஹேண்ட்ல பார்த்தோம்னா சச்சினோட கம்பேர் பண்ணும்போது it is my absolute privilege. அதாவது privilege அப்படின்னு சொன்னோம்னா ஹானர். அதாவது ஒன் ஹேண்ட்ல பார்க்கும்போது சச்சினோட கம்பேர் பண்றது எனக்கு ஒரு பெருமையை தருது, எனக்கு ஒரு மரியாதை தருது, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தருது. ஆனா I have achieved even half what he did for the country. அதாவது சச்சின் அளவுக்கு ஒரு ஹாஃப் கூட நான் என்ன பண்ணல, அச்சீவ் பண்ணுறேன். ஆனா விமன் கிரிக்கெட்டரா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐ வாண்ட் பீப்புள் டு நோ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. அதாவது பீப்புளுக்கு நான் ஒரு தனி, அதாவது என்னுடைய அடையாளமா நான் அச்சீவ் பண்ணது ஒரு அடையாளமா பீப்புளுக்கு தெரியணும். ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர் டு மேல் கிரிக்கெட்டர். அதாவது மேல் கிரிக்கெட்டரோட என்ன கம்பேர் பண்ண வேணா, என்னோட ஓன் ஐடென்டிட்டி பீப்புளுக்கு தெரியணும். அதாவது வாட் எ பர்சன் or how a person is known. அதாவது women cricketer what a person is known. அதாவது women cricketer என்னுடைய ஓன் ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளமே அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், மேல் கிரிக்கெட்டரோட என்ன கம்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு மித்தாலி துரைராஜ் சொல்றாங்க. மித்தாலி துரைராஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தூண்டுதலா இருந்தாங்க. ஷீ இஸ் எ ரோல் மாடல் டு ஆல் ஆஃப் அஸ். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விமன்ஸால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு எத்தனையோ ட்ரெடிஷ்னல் பேரியர்ஸ் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணாங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஷி ஆக்சுவலி ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹர் பிரதர். அதாவது இவங்க யாரோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க கிரிக்கெட் அப்படின்னா அவங்களோட பிரதரோட. அதாவது ஹர் பிரதர் அண்ட் ஹர் ஃபாதர் ஆர் கோயிங் டு அதாவது கிரிக்கெட் பிளே கிரவுண்டுக்கு அவங்க போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் அதாவது பிளே பண்ணிட்டு இருக்கும்போது பால் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட பால் போகும்போது அதை எடுத்து த்ரோ பண்ணி போடுறதா மட்டும்தான் இவங்களோட ஒர்க் ஆரம்பிச்சு. ஆனால் ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹம்பிள் ஸ்டார்ட்டா, ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சா ரொம்ப ஹம்பிளான ஒரு ஸ்டார்ட்டா பாலை எடுத்து அப்படி போடுற மாதிரி தான் அவங்களோட கேம் இருந்துச்சு. ஆனால் அதையே அவங்க ஒரு நேமா செக்யூர் பண்ணிட்டாங்க. அதாவது மித்தாலி துரைராஜ்னா விமென்ஸ் கிரிக்கெட் டீம்ல ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகே, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. அதாவது விமனால இது சாதிக்க முடியாது, she did not achieve anything அப்படின்னு எவ்வளோ பீப்புள்ஸ் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் பேரியர்ஸே தகர்த்து எறிஞ்சிட்டு எல்லாம் ஃபார் எவ்ரி ஃபீல்ட் விமன் கேன் அச்சீவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மித்தாலி துரைராஜ் செஞ்சு காட்டிட்டாங்க. The government of India, in recognition of her contribution to cricket, conferred on her the Padma Shri Award. இவங்களுக்கு வேற என்ன அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா பத்மஸ்ரீ அவார்ட்.
பத்மஸ்ரீ அவார்டு வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா February 23rd in 2018ல ஸ்மிருதி மந்தனா அண்ட் மித்தாலி துரைராஜ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விமன் பிளேயராக ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காங்க. அதாவது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு 2018ல February 23rd. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் விமன்ஸ் T20 இன்டர்நேஷ்னல் February 23rd 2018ல நடந்திருக்கு. அதில் யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு இவங்க 76 ரன் எடுத்திருக்காங்க. ஓகே திஸ் இஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஃபார் ஆல் விமன்ஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இந்த மித்தாலி துரைராஜை படிக்கும்போது ஏன் வந்து நம்மளால் கிரிக்கெட்லையும் ஷைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இந்த டூயினோவில் பாருங்கள் 1973ல் இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு விமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு ஹெல்ட் ஆனிச்சு. மென்ஸ் வேர்ல்டு கப்புக்கு இனாக்ரேஷன் நடந்துச்சு பிஃபோர் 2 இயர்ஸில் இனாக்ரல் ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துச்சு. ஆனால் 1973ல் இங்கிலாண்டில் விமன்ஸ் வேர்ல்டு கப்பே ஹெல்ட் ஆனிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு விமன்ஸ் வேர்ல்டு கப் தான் ஹெல்ட் ஆனிச்சு. எங்கே ஹெல்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கிலாண்டில் ஹெல்ட் ஆனிச்சு. ஓகே, அந்த டூயினோ கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப யூ ஹாவ் டு நோட். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா so many கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் தட் ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் பை ஹர். லாஸ்ட்டில் இந்த ஸ்கூல் பாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. யார் மித்தாலி துரைராஜோட ஸ்டோரியை மிஸ்ஸு சொல்ல நானும் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அண்ட் மை ஆட்டிடியூட் ஹேஸ் சேஞ்ச். நான் வந்து அதாவது என்னோட லிட்டில் சிஸ்டரால் கிரிக்கெட் விளையாட முடியாது, இது உனக்கான கேம் கிடையாதுன்னு so many times நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் என்னுடைய ஆட்டிடியூட் அதாவது என்னுடைய மனநிலையை மாறிச்சு. ஐ சர்டைன்லி வில் பி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு when my little sister follows her passion. passion அப்படின்னா ரொம்ப ஆர்வம், desire. One looks up to inspiration. Next passion means desire. அதாவது என்னோட லிட்டில் சிஸ்டர் மித்தாலி துரைராஜோட பேஷனை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 1 ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரீட் த synonym. Recognized means known, acknowledged, accepted, privileged, honor, consecutive, one after other, identity, what a person is or how a person is known, inspiration, one looks up to, passion, desire. Next we will see the section 2. Now we are going to see the section 2. The section 2 about Usha Rani, the famous Kabaddi player. Okay, first of all we will see the meaning. Shanty town, a poor area. ரொம்ப ஏழ்மையான பகுதி அப்படிங்கிறது தான் ஷாண்டி டவுன். Unfulfilled, unrealized. Unfulfilled means unrealized. Prominent, noticeable. Prominent means noticeable. Determined, willpower. Willpower. Okay. We will see about Usha Rani. Usha Rani, Kokkam Kabaddi champion, rose from shanty town of Subedar Palaya in Yeshwanthpur near Bengaluru in Karnataka. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஏரியா, அவங்களோட ஏரியா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கர்நாடகாவில் உள்ள
யஷ்வந்த்பூர் பெங்களூரு அப்படிங்கிற பிளேஸில் அவங்க இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான பகுதி தான். அவங்களோட மதரோட எய்ம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அத்லட்டாக வரணுங்கிறது தான் ஹர் மதரோட ட்ரீம். Armed with her mother's unfulfilled dream to become an athlete, she became determined and practiced kabaddi at Kandirava Stadium every morning, rain or shine. அதாவது மதரோட எய்மு அத்லட்டாக வரணும். இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சரி டாக்டராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஏதோ ஒரு எய்ம். அதே போல் ஆனால் நம்மளோட எய்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் தட் உஷாராணியோட எய்ம் என்ன அப்படின்னா கபடி. அதனால அவங்க கேண்டிரவா ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை கொட்டுன்னு கொட்டினாலும் சரி, வெயில் சுட்டெரிக்கும் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட ப்ராக்டிஸ் மட்டும் ஓயவே கிடையாது. ஓகே, ஆஸ் எ ஸ்கூல் சைல்ட் she grew up watching kabaddi at the club in front of her house. அவங்களோட ஹவுஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த பிளேஸ்க்கு இன்ஃப்ரண்ட்ல ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்ல எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கபடி விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்க இவங்களும் அந்த கபடி கிளப்ல என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க சப் ஜூனியர் கேட்டகரியில் நேஷனல் லெவலில் உஷாராணி விளையாண்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க நேஷனல் லெவல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட், அதாவது தேசிய அளவிலான போட்டிகளில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க, ப்ளே பண்ணுறாங்க. whenever she was not playing, எப்பெல்லாம் அவங்க விளையாடலையோ அந்த டைமில் சரி நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு she sell flowers to support her daily living. அதாவது எல்லா ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹர்டில்ஸ், போராட்டங்கள் வரும். அதாவது அன்னன்னைக்கு நம்மளால லீட் பண்ணவே முடியாத ஒரு நார்மல் லைஃப், அந்த மாதிரி சுச்சுவேஷன் உஷாராணிக்கும் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, பூக்கள் எல்லாம் வித்துட்டு வந்து அதில் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது வருமானத்தை வச்சுட்டு அவங்க டெய்லி லீவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களோட லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். அப்படி இருந்தும் இவங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு. கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. சரி, she was selected as a police person. ஓகேவா, அது எதனால அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் அவங்க எக்ஸலன்ஸாக இருந்தவாசி. ஓகே, அந்த ஸ்போர்ட்ஸ் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ்லேயே இவங்க ஒருத்தவங்க தான் என்னது யங்கஸ்டாக இருந்தாங்க. அதாவது சின்ன வயசுலேயே அந்த ஜாப் அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, அதோட அவங்க விடலை. 29 இயர்ஸில் என்ன கிடச்சிச்சு, கோல்டு மெடல் கிடச்சிச்சு. ஓகே, கபடியில் 29 வயதுலேயே அவங்களுக்கு கோல்டு மெடல் கிடச்சிருச்சு. ஷீ இஸ் மச் அக்ளைம்ட் ஆஃப் ஹர், அதாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குமாங்க. இவங்களுக்கு அந்த ரைடிங் ஸ்கில்ல தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க கபடியில். அதனால அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இஎஸ் சுமந்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஎஸ் சுமந்தும் அந்த போலீஸ் போர்டு, அதாவது ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் போர்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஜாப், அதாவது போலீஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கு கிடைச்சாலும் உஷா பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எவ்ரி இயர் வித்தவுட் எ மிஸ். நமக்கெல்லாம் வந்து ஒரு ஜாப் கிடைச்சிட்டா போதும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சில பீப்புள். ஆனால் உஷாராணி பார்த்தீங்கன்னா அப்படி அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சாலும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க நேஷ்னல் ஈவெண்ட்ல மிஸ் ஆனதே கிடையாது, தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட், ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க. அப்போனண்ட், அதாவது இந்த ரைடிங் ஸ்கில் விளையாண்டு அவங்களுக்கு ஆப்போசிட் டீம் வர்றவங்க இவங்க ரொம்ப அழகாக ப்ளே பண்ணி இந்தியன் கபடி டீமுக்கு ஒரு ப்ராமினன்ட் ரோல், அதாவது உஷாராணின்னா இப்படி தான் அப்படின்னு ஒரு நோட்டிசபிள் பர்சனாக அவங்க ப்ளே பண்ணாங்க. ஓகே, உஷாராணி இஸ் நவ் ஒர்க்கிங் ஹார்ட். இப்போ என்ன பண்ணல, அவங்க மிஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக கடின உழைப்போட விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இதுக்காண்டி அப்படின்னு சொன்னோன்னா எப்படியாவது 2018 நடக்க போகிற இந்த ஏஷியன் கேம்ஸில் நம்ம எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷீ இஸ் ட்ரையிங். ஷீ ஹேஸ் ஆல்சோ பிகம் a ரோல் மாடல் டு ஹர் பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் ரோல் மாடல் யார் அப்படின்னா
Usharani, and also a fellow sports person. அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன் உதாரணம், ஒரு அடையாளமாக யார் இருக்காங்கன்னா உஷாராணி. இந்த 2018 நடந்த இந்த ஏஷியன் கேம்ஸில் உஷாராணிக்கு கிடைச்சது பிரான்ஸ் மெடல். நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் கிடைச்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் யார் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்தோனேஷியா. அதாவது இந்தோனேஷியாவுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா கோல்டு மெடல். இந்தியாவுக்கு கிடைச்சது பிரான்ஸ் மெடல். அதாவது ஈரானுக்கு கிடைச்சது கோல்டு மெடல், இந்தியாவுக்கு கிடைச்சது பிரான்ஸ் மெடல். ஓகே, we have to try until you reach the goal. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை விட்டுறோம். நம்ம திரும்ப 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 ட்ரை பண்ண நமக்கு எப்படியும் ஒரு நாள் என்னது கோல்டு மெடல் கிடைச்சிடும். 29 இயர்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் ஏஷியன் கேம்ஸில் மறுபடியும் அவங்க வாங்கணுங்கிறது உஷாராணியோட எய்ம். அது கண்டிப்பாக என்னது நம்மளால் கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு this inspiring story-யை finish பண்ணுறோம். Now we going to see the section 2 is over. Okay. Now we going to see section 3 about PV Sindhu. The PV Sindhu full name பார்த்தீங்கன்னா Pusarla Venkata Sindhu. Okay, இவங்க badminton player, best badminton player. Okay, the word badminton will instantly bring PV Sindhu in everyone's mind. Badminton அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ரிமெம்பரில் வர்றது யார் அப்படின்னு சொன்னோம்னா PV Sindhu. Okay, she is one of the 2 Indian badminton players to ever win a silver medal. 2016 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில்வர் மெடலை வின் பண்ணிட்டாங்க PV Sindhu. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2012 ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் சாய்னா நேவால் வின் பண்ணாங்க. பிரான்ஸ் மெடல் சாய்னா நேவால். ஓகே, Sindhu came to international attention. அதாவது top 20 BFW Badminton World Federation. அதாவது செப்டம்பர்ல 2012 at the age of 17, அதாவது 17 வயசுல at the age of 17 top 20 BFW Badminton World Federation அப்படிங்கிற அமைப்புல டாப் 20ல சிந்துவோட நேம் என்னது வந்துச்சு. She is one of the top 5 shuttlers women's single category. Women's single categoryல டாப் 5 shuttlers-ல PV சிந்துவும் one person. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 20 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல டாப் 20ல at the age of 17ல சிந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விமன் சிங்கிள் கேட்டகரியில டாப் 5 ஷட்லர்ஸ்ல PV சிந்துவும் one person. ஓகே, she started badminton playing at the age of 8. அதாவது at the age of 8லேயே, அதாவது 8 ஏஜ்ல at the age of 8ல என்ன பண்ணாங்க, பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து வாலிபால் பிளேயர்ஸ். சிந்துவோட பேரண்ட்ஸ் வந்து வாலிபால் பிளேயர்ஸ், பட் ஷீ லைக் டு பிளே பேட்மிண்டன். சிந்து PV சிந்து எதனால பேட்மிண்டன் விளையாடணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் ஆஃப் புல்லிலா கோபிச்சந்த். அதாவது 2001ல இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன், இங்கிலாந்துல நடந்த பேட்மிண்டன்ல சாம்பியனா புல்லிலா கோபிச்சந்த் வாங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்து சிந்துவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஓகே, சிந்துஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன், அதாவது பேசிக், சிந்து யார்கிட்ட பேசிக் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா மெஹ்பூப் அலி கற்றுக்கிட்டாங்க. மெஹ்பூப் அலில பேசிக்ஸ்
ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறாங்க. பேசிக் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலீலா கோபிச்சந்த் அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபார் ப்ராக்டிஸிங் பேட்மிண்டன். ஓகே, ஹிந்து நியூஸ் பேப்பர் ஒரு பிவி சிந்துவை பற்றி ஒரு கரியர் கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டன்ட்னா இங்கே பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் லெவலுக்கோ அதெல்லாம் கிடையாது. கரஸ்பாண்டன்ஸ் மீன்ஸ் ரிப்போர்ட்டர். அவங்கள பற்றி ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சிங் கேம்புக்கு வரும்போது எப்படின்னா அட் த டைமுக்கு வருவாங்க அப்படின்னா இவங்க ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகும் கேம்புக்கு வர்றதுக்கு. ஆனாலும் எந்த டைமுக்கு வர சொன்னாங்களோ அந்த டைமுக்கு பிவி சிந்து வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு ஷீ இஸ் எ குட் பேட்மிண்டன் பிளேயர். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா ஒரு டெடிகேட்டிவாக நம்ம செய்யணும், ஒரு ஹார்ட் ஒர்க்காக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மே. எப்போதும் கோபிச்சந்தோட இன்னொரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா நெவர் சே டை ஸ்பிரிட். அப்படின்னா என்ன அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுறத, நம்ம முயற்சி பண்ணுறத விடவே கூடாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிவி சிந்து. ஓகே, டெஸ்பைட் பிவி சிந்து அவங்களோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஷெடியூலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ். ஆனாலும் ஸ்டடீஸையும் ஸ்போர்ட்ஸையும் அவங்க அழகாக பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க ரெகுலர் ஸ்கூல் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கரஸ்பாண்டன்ஸில் அவங்க ஸ்டடி பண்ணாங்க. பிகாமும் அவங்க ஃபினிஷ் பண்ணுறாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில் செவரல் டைட்டில்ஸை ஒன் பண்ணியிருக்காங்க. கேஷ் கிராண்ட்ஸும் அவங்க கொடுத்தாங்க. அதாவது நிறைய கேஷ் கிராண்ட்ஸும் அவங்க ப்ரைஸஸாக வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத விவரிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2013ல் இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அர்ஜுனா அவார்ட். என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2013ல் அர்ஜுனா அவார்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2013ல் அர்ஜுனா அவார்ட் கிடைச்சிருக்கு. 2015ல் பத்மஸ்ரீ அவார்ட். பத்மஸ்ரீ அவார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் 4th highest civilian award. பத்மஸ்ரீ அவார்ட் 2015ல வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2016ல இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா. ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் ஹானர் எது அப்படின்னு சொன்னோம்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கொடுக்குற ஹையஸ்ட் ஹானர் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாப்புலரான ஸ்போர்ட் எது அப்படின்னு சொன்னோம்னா ஃபுட்பால் தான். டூ யூ நோல புக்கில் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் வேர்ல்டு லெவல்ல எதுன்னு சொன்னோம்னா ஃபுட்பால். செகண்ட் பாப்புலர் ஸ்போர்ட் எது அப்படின்னு சொன்னோம்னா பேட்மிண்டன். இதெல்லாம் ஒரு கொஷின்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இஸ் ஃபுட்பால் அண்ட் செகண்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இஸ் பேட்மிண்டன். ஓகே, நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் லெசன்ல என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க பிவி சிந்துல இந்த மீனிங்ஸை பாருங்க. கமிட்மெண்ட் அப்படின்னா டெடிகேஷன். Correspondent means reporter, commitment, dedication, never say that, don't stop trying, don't
அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரை நம்ம ரீட் பண்ணோம், யாரை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா மித்தாலி துரைராஜ், செகண்ட் உஷா ராணி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் PV சிந்து. மித்தாலி துரைராஜ் இஸ் அ விமென்ஸ் கிரிக்கெட்டர், famous women cricketer. Usha Rani is a famous kabaddi player. Next, PV Sindhu is a famous badminton player. Okay, from this lesson we have to know some moral. Every person who achieves success in life has to work hard with dedication and determination. அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒர்க் ஹார்ட், கடின உழைப்பும் தேவை, டெடிகேஷனும் தேவை. ஒன் கேன் ஆல்வேஸ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் அனதர் பர்சன் ஸ்டோரி. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தவங்களோட அந்த ஸ்டோரியை, அவங்க அச்சீவ் பண்ண ஸ்டோரியை நம்ம படிக்கும்போது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நோ அப்போனன்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட். அதாவது நம்மளுக்கு ஒரு எதிரி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபாலோ யுவர் பேஷன். நம்மளுக்குள்ளரே நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நம்மளுடைய பேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி we have to achieve in your life. Thank you students, we will see in the next class.